நமக்கு எப்பெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுதோ, அந்த பிரச்சனை ஏன் நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறத யோசிப்பதை விட, அவற்றை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத யோசிப்பது தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. அந்த வகையில நம் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நம் குலத்தை காக்கும் குல தெய்வத்தை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். தினமுமே குல தெய்வத்தை மனசார நினைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி வழிபடும் பொழுது குல தெய்வத்தின் திருவுருவப் படத்தை வீட்டில் வைத்து வழிபடலாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. குல தெய்வத்தின் படத்தை வீட்டில் வைத்து வழிபடலாமா அப்படிங்கிற குழப்பத்திற்கான தீர்வு தான் இந்த பதிவு. வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. குலத்தை காக்கும் குல தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைத்தாலும் கூட நமக்கு வரும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சூழ்நிலைகளும் இக்கட்டான சூழ்நிலைகளையும் நம்ம எளிதில் வெல்ல வைப்பதற்கான சக்தி நம் வீட்டின் குல தெய்வத்திற்கு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு வீட்டின் நிலை வாசலில் வீற்றிருக்கும் குலதெய்வம் அந்த வீட்டில் இருக்கும் அந்த குடும்ப உறுப்பினர்களை காக்கும் அரணாகவே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நமக்கு தேவையான அனைத்தையும் செய்யக்கூடிய நம் வீட்டு குலதெய்வத்தை தினமுமே நினைத்து வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம். தினமும் குலதெய்வ பெயரை உச்சரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். குல தெய்வத்திற்கு தினமுமே நிலை வாசலில் வீற்றிருக்கும் நம் வீட்டு குலதெய்வத்திற்கு தினமுமே நெய்வேத்தியம், கற்கண்டோ பாலோ வைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பான விஷயம். இப்படி குல தெய்வத்தை தினமுமே வீட்டில் வழிபட்டு வருபவர்களுக்கு வாழ்வில் எந்த பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் வேறு விதமான மாற்றத்தக்க சூழ்நிலைகள் ஏற்படாது அப்படிங்கிறது தான் நிச்சயமான உண்மை.